Hi friends, welcome back to H2M3 Cooking Channel. இன்னைக்கு vegetable biryani செய்ய போறேன். half kg basmati rice ல. அப்போ start. எண்ணெய் 200 ml ஊற்றி போறேன். நெய் கொஞ்சம் சூடாயிடுச்சு. அப்போதான் ஏலக்காய் 1/2 கிராம் போடணும். Cardamom ஏலக்காய் தான். அப்போ கிராம்பு இப்போ half kg की biryani செய்யணும் அதுக்காக தான் கிராம்பு ஏலக்காய் எல்லாமே 1/2 கிராம் போட்டேன் 1 kg biryani செய்யணும்னா 1 கிராம் செய்யணும் ஆனால் நான் எல்லாமே 1/2 போட்டேன் இப்போ வெங்காயம் 200 கிராம் வெங்காயம் இப்போ வெங்காயம் 50% பாயில் ஆகணும் எதுக்கு இதை சொன்னேன்னா இது வெஜிடபிள்ஸ் பிரியாணி செய்ய போகிறேன் அப்போ சிக்கன் அப்போ மட்டன் பீஃப் பிரியாணி செய்யணும்னா நம்ம இந்த வெங்காயம் தான் நம்ம ப்ரௌன் கலர் வரணும் ஆனால் நான் இப்போ வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறேன் அப்புறம் தான் 1 by 1 வெஜிடபிள்ஸ் ப்ராசஸ் பண்ணணும் இப்போ வெங்காயம் 50% பாயில் ஆயிடுச்சு அப்போ இப்போ நான் வெஜிடபிள்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் ப்ராசஸ் அப்போ கேரட் 100 கிராம் போடுறேன் அப்போ பீன்ஸ் 100 கிராம் போடுறேன் அப்போ நல்லா ஸ்டர் பண்ணணும் இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் பீன்ஸ் அப்போ கேரட் நம்ம கொஞ்ச நேரம் 2 minutes 3 minutes நம்ம பாயில் பண்ணணும் எதுக்கு இதை சொன்னேன்னா நம்ம வெஜிடபிள் ஸ்மெல் தான் வரக்கூடாது அப்போ சிக்கன் மட்டன் ஸ்மெல் மாதிரி தான் வரணும் நல்லா டேஸ்ட் இருக்கிறது இப்போ இது நல்லா ஸ்டர் பண்ணி நல்லா பாயில் பண்ணணும் அப்புறம் டேஸ்ட் ஆகும் பிரியாணி சாப்பிட்றல அதே மாதிரி தான் டேஸ்ட் ஆகும் 2 minutes இப்போ 2-3 minutes வெஜிடபிள் பாயில் ஆயிடுச்சு இப்போ உருளைக்கிழங்கு 250 கிராம் நான் கட் பண்ணி வச்சுருவேன் இப்போ ஊற்றுறேன் ஸ்டர் பண்ணணும் உருளைக்கிழங்கு நல்லா ஸ்டர் பண்ணி அப்புறம் தான் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் அப்போ தான் மசாலா ரெடி பண்ணலாம் தக்காளி 200 கிராம் டொமேட்டோ இப்போ இஞ்சி 1 teaspoon garlic 1 teaspoon பச்சை மிளகாய் 100 கிராம் coriander leaf ஒரு கை புதினா ஒரு கை தயிர் 200 கிராம் சால்ட் 1 teaspoon ரெட் சில்லி 1 teaspoon Kashmiri chilli red chilli basmati rice half kg இங்கே ஊற்றி அப்போ தான் ஊற வைக்கணும் தண்ணியில் இந்த சைடில் வெஜிடபிள்ஸ் பாயில் ஆயிடுச்சு நினைச்சேன் உருளைக்கிழங்கு பார்க்கலாம் அப்போ இந்த சைடில் தண்ணி பாயில் பண்ணி 3 லிட்டர் மாதிரி அரிசி பாயில் பண்ணுறக்கு அப்போது அது மாத்திரமில்ல அந்த சூடு தண்ணி தான் வெஜிடபிள்ஸில் ஊற்றுறக்கு பிரியாணியில் ஊற்றுறக்கு தான் ரெண்டு தான் யூஸ் பண்ணலாம் அதுக்காக தண்ணி பாயில் பண்ணி வச்சுறேன் இப்போ வெஜிடபிள் பாயில் ஆயிடுச்சு நல்லா கலர் ஆயிடுச்சு ப்ரௌன் வந்துச்சு இப்போ இந்த மசாலா ஊற்றலாம் நம்ம மசாலா வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருல அதை ஊற்றி நல்லா ஸ்டர் பண்ணி அப்போ தான் எல்லாம் அந்த வெஜிடபிள்குள்ளே நல்லா மசாலா உள்ளே போகும் அதுக்காக இப்போ பாயில் பண்ணணும் கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் இப்போ எல்லா வெஜிடபிள் பாயில் ஆயிடுச்சு இப்போ நம்ம சூடு தண்ணி நம்ம இங்கே தான் 3 லிட்டர் சூடு தண்ணி பாயில் பண்ணல அதை தான் நம்ம இங்கே தான் சூடு தண்ணி குழம்புல ஊற்றுறக்கு 1 லிட்டர் வேணும் அப்போ இப்போ 1 லிட்டர் தண்ணி ஊற்றலாம் எதுக்கு இதை சொன்னேன்னா மட்டன் சிக்கன் இருக்குதுன்னா தண்ணி வரும் ஆனால் காய்கறி தான் தண்ணி வராது அதுக்காக 1 லிட்டர் தண்ணி 1 லிட்டர் ஊற்றிச்சு அப்போ மெதுவாக நம்ம ஸ்டர் பண்ணி இது பேலன்ஸ் தண்ணி தான் நம்ம அரிசி பாஸ்மதி ரைஸ் நம்ம ஊரில் வச்சிடல அதை தான் நம்ம இந்த மிக்ஸ் பண்ணுறக்கு சூடு தண்ணியில் பாயில் பண்ணுறக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிச்சு தண்ணி இப்போ நம்ம மூடி போட்டு அப்போ வேக வரும் 10 minutes 15 minutes நம்ம வைக்கலாம் அப்போ ஹை ஃப்ளேமில் வைக்கணும் இப்போ ஆவி வந்துச்சு இப்போ வெஜிடபிள் குக் ஆயிடுச்சா பார்க்கலாம்
வெஜிடபிள் பால் ஆயிடுச்சா பார்க்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பார்க்கலாம். நல்லா இப்போ பால் ஆயிடுச்சு. 1 டீஸ்பூன் உப்பு சூடு தண்ணியில் வச்சுக்கணும். இந்த சூடு தண்ணியில் ஸ்டிர் பண்ணணும். அந்த உப்பு நல்லா வைக்கிறது. அப்புறம் அரிசி நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டல, அந்த அரிசியை நம்ம சூடு தண்ணியில் ஊற்றினோம். 1/2 kg பாஸ்மதி ரைஸ். இப்போ நல்லா ஏதோ ஸ்டிர் பண்ண முடிஞ்சிச்சுதான், ஹாஃப் பாயில் ஆயிடுச்சுதான் இறச்சி நம்ம குழம்புல ஊற்றணும். பாயில் ஆகணும் அப் டு ஹாஃப் பாயில், அப்புறம் தான் குழம்புல ஊற்றணும். ஃப்ளேமில் இருக்குது. இப்போது உப்பு காரம் பார்க்கலாம். அப்போது கரெக்டாக இருக்குது, காரமாக உப்பு கரெக்டாக இருக்குது. அப்போது வெஜிடபிள் இந்த உருளைக்கிழங்கு பார்க்குறேன். நல்லா பாயில் ஆயிடுச்சு. நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ அரிசி பார்க்கலாம் பாயில் ஆயிடுச்சா இல்லையா பார்க்கலாம். இப்போ பாயில் ஆயிடுச்சு. அப்போ நம்ம ஆஃப் பண்ணலாம். எஸ், இப்போ நம்ம அரிசி ஃபில்டர் பண்ணலாம். இப்போ ஃபில்டர் பண்ண முடிஞ்சிச்சு அரிசி. இப்போது குழம்புல ஊற்றினேன். சென்டரில் ஊற்றி அப்புறமேதோ மேலே பிடிச்சி நல்லா லேவர் பண்ணணும். இப்போ அரிசி லேவர் பண்ணிச்சு. கீழே தான் குழம்பு இருக்குது, மேலே தான் அரிசி இருக்குது. இப்போது தண்ணி தாது, அதுக்காக தண்ணி ஊற்றினோம். ஒரு லேவலில் இருக்கணும், அதுக்காக தண்ணி. இப்போ முன்னாடியில் லோ ஃப்ளேமில் இருக்குது. இப்போது கொஞ்சம் ஹையில் வைக்கணும். அப்போ தான் நம்ம இந்த மூடி வச்சு புகை வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அப்புறம் தான் நம்ம பார்க்கலாம். இப்போ பாரு புகை வந்துச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு 10 to 15 minutes அப்போ தான் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகும். இப்போ 10 to 15 minutes போட்டு தம் போட்டு இப்போ ஆஃப் பண்ணி இப்போ பார்க்கலாம். இப்போ நல்லா சூப்பர் கலர், சூப்பர் பால் ஆயிடுச்சு. மெதுவாக எப்படி மேலே வைக்கணும், அப்படி மேலே இப்படி வச்சணும். நல்லா சூப்பர் பால் ஆயிடுச்சுப்பா. நல்லா சூப்பர் பால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேறு ஒன்று கலர் மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இந்த சில்லி இந்த மசாலா மற்றதை மிக்ஸ் பண்ணி இப்போ பிரியாணி சூப்பர் ஆயிடுச்சு. பால் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. அதுக்காக எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். கரெக்டாக இருக்குது. உப்பு மிளகாய் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நல்ல டேஸ்ட்டு. உருளைக்கிழங்கு எல்லாமே பாயில், எல்லாமே சூப்பர். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.